பிரைஸ் தி லார்ட். ஜீசஸின் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 100 நாள் விடுதலை முழங்கால் யுத்த ஜெபத்தில் இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறதான வார்த்தை சங்கீதம் 115:12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். ஆமனுக்கு பிரியமான தேவச்சனமே, இதனால் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் நம்முடைய கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் நம்மளுடைய குடும்பத்தில் என்னென்ன காரியங்கள்லாம் இருக்குதோ, குறையப்பட்டிருக்குதோ, அதெல்லாம் கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். அநேகர் உங்களுடைய கர்ப்பத்துக்காண்டி ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, அநேகர் உங்களுடைய வேலைக்காண்டி ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள், லோன் பேமெண்ட்ஸ், டெபிட்ஸ் எல்லாத்துக்காண்டி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களா. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறதான வார்த்தை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்றார். அதற்கு நீங்கள் அர்ப்பணிப்போடு ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. தேவன் உங்களுடைய இருதயத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். நீங்கள் அவரை நம்பி இருக்கிறீங்க, ஆனால் எப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களாக இருக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார்னு சொன்னால் பாருங்க, அந்த நாட்களில் எவ்வளவோ போராட்டங்கள் இருக்கிற நாட்களில் தான் அன்னைக்கு தேவ மனுஷங்கள்லாம் விசுவாசத்தை காத்து கொண்டாங்க. இன்னைக்கு நம்ம இருக்க சின்ன சின்ன போராட்டங்களில் நம்மளால் விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியல. ஏன்னா சூழ்நிலையை நம்ம பெருசாக பார்க்குறோம், கர்த்தரை சின்னதாக பார்க்குறோம். ஆண்டவர் தானே நம்பி இருக்கோம்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நம்முடைய ஆத்மா சோர்ந்து போயிடுது. இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை பார்த்து சொல்கிற காரியங்கள் இதுதான். பார்வோன் வந்தால் என்ன, பெரும் படையோடு வந்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க. இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உங்களுக்காண்டி அவர் யுத்தம் பண்ணுவார். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். ஆமேன். எலிசாவை காப்பாற்றுறதுக்காக வானத்திலிருந்து அக்னி ரதங்களை கொண்ட தூதர்கள் இறங்கினாங்க. இன்றைக்கு உங்களை காப்பாற்றும்படியாக தேவ ஆவியான தம்முடைய தூதர்களை அனுப்புவார். உங்களுக்கு சாதகமாய் பேசும்படியாக ஜனங்களை தேவன் அனுப்புவார். உங்கள் நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவ ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து யுத்தம் பண்ணி உங்களை ஜெயம் பெற செய்வார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் எனக்காண்டி யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி? அவர் உங்களை ஆசீர்வதித்து நினைத்திருக்கிறார்னாலே உங்களுடைய ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆமென். இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறதான வாக்குத்தத்தமான வார்த்தை இதுதான். அவர் உங்களை நினைச்சிருக்கிறாரு, அதனால ஆசீர்வதிக்க போறாரு. ஆமென். இன்றைக்கு உங்களுக்கு வீடுகளுக்குள்ள ரட்சிப்பின் அனுபவம் வரப்போகுது. உங்க வீட்டுகளுக்குள்ள இன்னைக்கு ஆசீர்வாதம் வரப்போகுது. உங்க கர்ப்பத்துல ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது. ஆமென். உங்கள் தொழில் ஸ்தலத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இது மங்கி போகாதபடிக்கு தினந்தோறும் தேவ சமூகத்தில் காத்திருந்து அதை தடை பண்ணுகிற எல்லா கிரியைகளையும் கட்டி ஜெபிங்க. எல்லா தகட்டின் வல்லமைகளை கட்டி ஜெபிங்க. இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை இறுக பற்றி பிடிச்சு கொள்ளுங்க. இந்த நாளில் கர்த்தரை நம்பினவனோ செழிப்பான். அவரை நம்பி விசுவாசத்தோட தைரியமாக இருங்க. எந்த சூழ்நிலையும் உங்களை மேற்கொள்ளாது, நீங்கள் தான் அதை மேற்கொண்டு ஜெயிப்பீங்க. அன்னைக்கு காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலால் சொன்னதுபடி இயேசுவின் நாமத்தினால இந்த சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்க, இறையாதே அமைதலாயிருன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால் அது அப்படியே கீழ்ப்படியும். இயேசுவின் நாமத்தை சொல்லி நீங்கள் எதை சொன்னாலும் அந்த சூழ்நிலை கீழ்ப்படும். அந்த மனுஷங்க உங்களுக்கு விரோதமாக பேச மாட்டாங்க, உங்களுக்கு ஃபேவராக எல்லா காரியங்களையும் செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆமேன். கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்குறதான வார்த்தை இதுதான். ஆகையால் நம்ம இன்று காலையில் நம்ம செபிப்போம்மா. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. நீங்கள் எங்களை நினைச்சிருக்கிறனால ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாய் குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி சொல்றதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்கு குறைவாய் காணப்பட்டா ஆண்டவரே எங்களை தயவு கூர்ந்து மன்னித்து ஆண்டவரே எங்களை உங்களுடைய கிருபையினால சூழ்ந்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, காலைதோறும் உடைய கிருபைகள் புதியனவா இருக்கிறக்காண்டி ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே எங்கள் குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே எங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்கு நீர் கொடுக்கிறதான நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் விசுவாசத்தின் ஊற்று புறப்பட செய்ய முடியாது செபிக்கிற ஆண்டவரே. இயேசு நாமத்திலே நீ விசுவாசத்தால் தேவனை மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையான்னு சொன்னீங்கல்லப்பா. ஆண்டவரே, அற்புதத்தின் நாட்கள் இந்த நாட்களாக இருக்கிறபடியால ஆண்டவரே எல்லா சூழ்நிலையும் எங்களுக்கு எதிர்மறையாக இருந்தாலும், எல்லா கலக்கமான சூழ்நிலையாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் என் தேவன் இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்யறதுக்காண்டி ஸ்தோத்திரம்ப்பா. அதிசயங்களை செய்யறதுக்காண்டி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆகிறக்காண்டி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநேகருக்கு ஒரு புதிய ஓப்பனிங் கர்த்தர் கொடுக்குறக்காண்டி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா ஓப்பனிங்ஸும் ரிலீஸ் ஆகிறக்காண்டி ஸ்தோத்திரம். ஆண்டவரே,
இந்த குடும்பத்தில் கத்தர் இன்றைக்கு இந்த ஆடியோ கேட்குற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் கத்தர் ஆண்டவரே இந்த நாட்களில் அற்புதத்தை சேரக்காண்டி ஸ்தோத்திர ஆண்டவரே இந்த நாளில் கொடுக்குறதான ஆசீர்வாதத்தை இருக பற்றி பிடித்து கொள்ளத்தக்கதை கத்தர் அற்புதமான வாசல்களை கத்தர் திறக்காண்டி ஸ்தோத்திர ஆண்டவரே. அநேகருக்கு ஆண்டவரே உச்சக்கட்ட உயர்வை கத்தர் கொண்டு போகிறக்காண்டி ஸ்தோத்திர ஆண்டவரே. மேட்டிமை வரக்கூடாது, மனத்தாழ்மை வர கத்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. தன்னைத்தானே தாழ்த்துகிறவனும் உயர்த்தப்படுவான்னு சொன்ன வார்த்தையின்படி கத்தாவே தன்னைத்தானே தாழ்த்த கத்த கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம்ப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க, அற்புதங்கள் அடையாளங்கள் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன்.